கண்டதெல்லாம் கடவுள் என்றவனுக்கு கொண்டதெல்லாம் மாயையாகும். மண்ணான மனிதனுக்கு அறிவை தாராயோ இயேசுவே. மீது வீடு கட்டியவன், கர்த்தரின் வார்த்தை கேட்டு நடப்பவன். கண்மலை மீது வீடு கட்டியவன், கர்த்தரின் வார்த்தை கேட்டு நடப்பவன். ஞானவானவன் நீதானவானவன், ஞானவானவன் நீதானவானவன். பெருமலையோ கூரன் மீது பொழிந்து வழிந்திடும், பெருங்காற்றோ சுவத்தின் மீது மோதி அடித்திடும். பெருமலையோ கூரன் மீது பொழிந்து வழிந்திடும், பெருங்காற்றோ சுவத்தின் மீது மோதி அடித்திடும். பெருவெள்ளமோ அஸ்திபாரம் மீது புரண்டிடும், பெருவெள்ளமோ அஸ்திபாரம் மீது புரண்டிடும். அந்த வீடு நின்றிடும், அது நிலைத்து வாழ்ந்திடும். அந்த வீடு நின்றிடும், அது நிலைத்து வாழ்ந்திடும். கண்மலை மீது வீடு கட்டியவன், கர்த்தரின் வார்த்தை கேட்டு நடப்பவன். கண்மலை மீது வீடு கட்டியவன், கர்த்தரின் வார்த்தை கேட்டு நடப்பவன். ஞானவானவன் நீதானவானவன், ஞானவானவன் நீதானவானவன். அழகு செல்வம் உலக மேன்மை அரசல் போகமும், அறிவின் பெருமை குலகோத்திரம் மணலும் மேடுந்தான். அழகு செல்வம் உலக மேன்மை அரசல் போகமும், அறிவின் பெருமை குலகோத்திரம் மணலும் மேடுந்தான். வெறும் மணலும் மேடுந்தான், பெரும் மணலும் மேடுந்தான். மணலின் வீடு கட்டியவன் புத்தியற்றவன், மணலின் வீடு கட்டியவன் புத்தியற்றவன். அந்த வீடு இடிந்திடும், அது அழிந்து மறைந்திடும். அந்த வீடு இடிந்திடும், அது அழிந்து மறைந்திடும். கண்மலை மீது வீடு கட்டியவன், கர்த்தரின் வார்த்தை கேட்டு நடப்பவன். கண்மலை மீது வீடு கட்டியவன், கர்த்தரின் வார்த்தை கேட்டு நடப்பவன். ஞானவானவன் நீதானவானவன், ஞானவானவன் நீதானவானவன்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். சகோதரன் ஜோயல் டேவிட் அவர்கள் பாடிய பாட்டினை இவ்வளவு நேரமாக நீங்கள் தியானத்துடன் கேட்டு மகிழ்ந்ததற்காய் கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஜோயல் ரீகால் சென்டரின் வாயிலாக வெளிவரும் இதுவரையில் எமது விசிடிகள் 47 வால்யூமுக்கும் மேற்பட்ட விசிடிகள் அவிசுவாசிகள் மத்தியிலும் விசுவாசிகள் மத்தியிலும் மாபெரும் புரட்சியை தந்துள்ளது. கர்த்தர் எமது விசிடியின் வாயிலாக மாபெரும் மன திருப்புதலை அவ்விசுவாசிகள் மத்தியிலும் சத்தியமே பிரதானமானது என்ற உணர்வை விசுவாசிகள் மத்தியிலும் கட்டளிட்டு வருகிறார். ஹிந்து, இஸ்லாம், புத்திஸ்ட், கம்யூனிஸ்ட் மற்றும் பேர் கிறிஸ்தவர்கள் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் சத்தியத்தை சத்தியமாகவே வெளிப்படுத்தி காட்டுவதே ஜோயல் ரீகால் சென்டரின் நோக்கமாகும். இயற்கையின் சக்திக்கும் பிசாசின் சக்திக்கும் ஆன்மாவின் சக்திக்கும் தெய்வத்தின் சக்திக்கும் வித்தியாசம் தெரியாமல் போலியான அற்புதங்களில் மயங்கி கிடக்கும் ஜனங்களுக்கு கர்த்தரின் சத்தியத்தின் மூலமாகவே அவைகளை வெளியரங்கமாக்கி சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற இறைவாக்கை மட்டும் நம்பும்படியாகவும் அதை உறுதியுடன் பின்தொடரும்படியாகவும் ஜனங்களை ஊக்குவிப்பதே ஜோயல் ரீகால் சென்டரின் ஊழியங்களாகும். சத்திய வேதாகமத்தை கொண்டே நோயிலிருந்து விடுதலை அடையவும், சத்திய வேதாகமத்தை கொண்டே மந்திர சக்திகளை முறியடிக்கவும், சத்திய வேதாகமத்தை கொண்டே பொய் தேவர்களை விரட்டியடிக்கவும், சத்திய வேதாகமத்தை கொண்டே விஞ்ஞானத்தை கடைபிடிக்கவும், சத்திய வேதாகமத்தை கொண்டே விடுதலையின் மெய் வழியை அடையவும், எல்லா ஜாதியின் மக்கள் மத்தியிலும் மெய் ஒளியாகிய கிறிஸ்து இயேசுவை பகிரங்கப்படுத்துவதே ஜோயல் ரீகால் சென்டரின் ஊழியமாகும். இந்த ஊழியத்தின் வாயிலாக கர்த்தர் இன்று தேசமெங்கும் கிரியை நடப்பித்து வருகிறார். இந்த பாடல் விசிடி எங்களது புரட்சிகரமான விசிடிகளில் 39வது வால்யூம் ஆகும். எமது புரட்சிகரமான விசிடிகள் எந்த புக் ஷாப்புகளிலும் கிடைக்கக்கூடியதல்ல. இதை நீங்கள் நேரடியாகவே பெற முடியும். தவறான ஒளிநாடாக்களை தவிர்க்கவும், எமது விசிடிகளை தவறான முறையில் விற்கக்கூடாது என்ற காரணத்திற்காக ஞானத்துடன் செயல்பட இந்த விசிடிகள் பின்வரும் விலாசத்தில் மட்டும்தான் வழங்கப்படும். எமது ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். எமது ஊழியத்தின் மூலமாக சத்தியத்தை அறிவிக்க நீங்களும் கைகோர்த்து நிற்க முன்வாருங்கள். இந்த புரட்சிகரமான விசிடிகளில் பேசி வரும் கர்த்தருடைய தாசனோ நாங்களோ பிரகாசித்துக் கொள்ள விருப்பம் இல்லாததால் கர்த்தருக்கே மகிமை தரும் பணியில் ஈடுபட்டுள்ளோம். சபையின் மக்கள் ஆங்காங்கே சாட்சியாய் இருப்பதே எங்களின் ஆசையாகும். தனிப்பட்ட சபை வளர்ச்சிக்காக நாங்கள் பிரயாசப்படாமல் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்காக இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறோம். கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. சில